ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடக்குமா நடக்காதா, இது முடியுமா முடியாதா, தொடங்குவீங்களா மாட்டீங்களா, தெளிவான ஒரு பதில சொல்லுங்க அப்படின்னு எல்லாரையும் குழம்பி வச்சிருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் உடைய பேச்சை நம்புறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்களே போயிருக்கிறாங்க. ஏன்னா நேத்திக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, பேச்சு மாறிக்கிட்டே இருக்கிறாருப்பா இவரு அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்களே எல்லாம் புலம்பி கடந்து இருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்டிஏ கூட்டணியிலேயே நாங்க இருக்க மாட்டோம், எங்களை வஞ்சிக்குது பாஜக, அதனால என்டிஏ கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்னு ஓபிஎஸ் உடைய வாய்ஸா பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, என்டிஏ கூட்டணியில போய் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இதே ஓபிஎஸ் சொன்னார். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைத்தியலிங்கம் என்ன பண்ணாருன்னா, டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தான் டைம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழு கழகமா மாறும், அதாவது தனி கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு வைத்தியலிங்கத்தை சொல்ல வச்சாரு. இன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா சமாதிக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, நான் எப்போ சொன்னேன் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு, தனி கட்சியால ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. இவரை என்ன லிஸ்ட்ல வைக்கிறதுப்பா, என்ன ஒரு குழப்பமா இருக்குதே அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இப்போ குழம்பி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுல ஒரு சில சந்தோஷப்பட்டிருக்காங்க. என்னன்னா, பரவாயில்ல ஓபிஎஸ் விட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டோம், இவர் கூட இருந்தா நம்ம இன்னும் கீழே தான் போயிருப்போம், சுதாரித்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம இபிஎஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டீம்ல இருந்து இப்ப இபிஎஸ் டீமுக்கு போனாங்களே, அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்க அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம இவர்கிட்டே இருக்க முடியாம என்னையா பண்றது அப்படின்னு குழம்பி தவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக பக்கம் போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல, நம்ம சொந்த கட்சிக்கே போயிடலாம், எடப்பாடி பழனிசாமி நம்புறதே மேலு, ஐயா ஓபிஎஸ் காட்டிலும் இபிஎஸ் எவ்வளவுக்கு மேலு. இபிஎஸ் என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் தவிர்த்து குறிப்பிட்ட பேரை தவிர்த்துட்டு நான் எல்லாரையும் சேர்த்துப்பேன் அப்படின்னு தான் சொல்றாரு. நம்மளுக்கெல்லாம் விதிவிலக்கு இல்ல, அதனால போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அங்க பக்கம் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடலாம், செங்கோட்டையன் அந்த பக்கம் போயிட்டாரு, நாஞ்சில் சம்பத்து போயிட்டாரு, அதனால அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் தனித்து விட்டு சதறதுக்கு பிளான் போட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு, டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சேன், ஆமா சந்திச்சேன், தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை பத்தி நான் பேசுறேன், அதை பத்தி நான் பேசிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பரா சொன்னாரு. ஆனா அங்க இவருக்கு லெப்ட் ரைட்னு கொடுத்திருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள். கூட குருமூர்த்தி அவர்கள் இருந்திருக்கிறதா தகவலும் வருது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களே, உங்களுக்கு 12 சீட்டு தரோம், பாஜக என்டிஏ கூட்டணியில வந்து சேருங்க, இபிஎஸ் நாங்க ஆஃப் பண்றோம், நீங்க என்டிஏ கூட்டணிக்கு திரும்பவும் வாங்க, 12 சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனியா கட்சியெல்லாம் ஆரம்பிக்காதீங்க, விஜய் கூட போய் கூட்டணியில சேராதீங்க, என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அங்க லெப்ட் ரைட் விட்டதனுடைய அறிகுறி தான் இங்க வந்து நான் எப்ப கட்சி ஆரம்பிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்டி அடிச்சது. ஆக மொத்தம் அந்த பல்டி அடிச்சிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா கட்சி ஆரம்பிக்க போற 15 நாள் கெடு கொடுத்துருக்கேன், டிசம்பர் 15 வரைக்கும் தான், 15ஆம் தேதி வரைக்குள்ள நீங்க சொல்லலைன்னா நாங்க கட்சி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நேற்று தினத்துல நான் எப்ப சொன்னேன் அப்படின்ற ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். என்ன குழப்புறாரு இவர் தெளிவான மனுஷன் தானே, நிதானமான மனுஷன் தானே, பொறுமையா வந்து செயல்படுவாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருந்தோம். இந்த அளவுக்கு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு. பாஜக சொல் பேச்சு கேட்கிற, ஏற்கனவே பாஜகவின் கைப்பாவையாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரு ஐயா ஓபிஎஸ் விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வெளியே போனாங்க. இன்னைக்கு மனோஜ் பாண்டியனும் என்ன பண்ணிருக்கிறாரு, திமுக பக்கம் போயிருக்காருன்னா இவர் நிலைப்பாடு சரியில்லை, அந்த ஒரு காரணம் தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஓபிஎஸ் விட்டு வெளியேறினா போதும், அது தமிழக வெற்றி கழகமா திமுகவா அதிமுக, ஓபிஎஸ் வேண்டாம், ஒரு நிலைப்பாடு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக மொத்த ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஆனா இங்க பயங்கர ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கு ஒரு விஷயமும் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிச்சாலும் இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில தான் இருப்பார். அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, நீங்க என்டிஏ கூட்டணி விட்டு போக கூடாது. ஏன் என்டிஏ கூட்டணி இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் வாக்குகளை இவங்க வசம் வச்சிருக்கிறதுனால இங்க பாஜக நின்னாலோ இல்ல அதிமுக நின்னாலோ அவங்களுக்கு பெருவாரியான அடி விழும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா டிடிவி தினகரன் ஜெயிச்சிருவாரா, ஓபிஎஸ் ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க மாட்டாங்க, இவங்க தோப்பாங்க. ஆனா அதிமுக வாக்குகள் இருக்குல்ல, அதை பிரிப்பாங்க. அதாவது இவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கிற நிலைமையில இருக்கிற அதிமுகவை ஜெயிக்க விட மாட்டாங்க அப்படின்றதா இவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆனா இவங்க பழையபடி என்டிஏ கூட்டணியில இவங்க இருந்தாங்கன்னா தென் மாவட்டங்கள்ல பாஜகவுடைய கனவும் அதிமுக அதாவது இபிஎஸ் ஓட கனவும் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நீங்க 2021ல டிடிவி தினகரன் தனித்து நின்னார். நீங்க ஓபிஎஸ் கூட தான் இருந்தார். அதிமுக, ஓபிஎஸ், பாஜக இவங்க கூட தான் இருந்தாங்க. ஆனா டிடிவி தினகரன் தனித்து நின்னாரு, வாக்குகளை பிரிச்சாரு, தோத்தாரு. ஆனா அதிமுகவை ஜெயிக்க விடல. இதுதான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆக மொத்த இங்க முக்குளத்தூர் வாக்குகளை வைத்திருக்கிற ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ ஜெயிக்க மாட்டாங்க தென் மாவட்டங்களை. ஆனா ஜெயிக்கிற இடத்துல இருக்கிற அதிமுகவை ஜெயிக்க விட மாட்டாங்க, தோக்கடிப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதன் கால்குலேட் பண்ணி தான் பாஜக இன்னைக்கு டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ மத்த கூட்டணிக்குள்ளையோ இல்ல வெளியே தனித்து நின்று தேர்தலை சந்திக்கணும்ன்றதோ விரும்பல. எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், வாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள. என்டிஏ கூட்டணியில உங்களுக்கு 20 சீட்டு வேணாலும் நாங்க கொடுக்கறது தயார், டிடிவி தினகரனுக்கு 20 சீட்டு கொடுக்கறதுக்கு தயார். ஆக மொத்தம் நீங்க என்டிஏ கூட்டணி விட்டு போக கூடாது, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துடணும் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஜெயலலிதாவுடைய நினைவு தினத்துல நான் எப்ப கட்சி ஆரம்பிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர் பல்ட்டி அடிச்சாரு. ஆக மொத்தம் இங்க பாஜக சூப்பரா ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சு நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்றது. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது அப்பாற்பட்ட விஷயங்க. திமுகவை இவங்க வளர விடக்கூடாது, திமுகவை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்குதே கண்டி. இதுக்கு ஒத்து ஊதுற விஷயமா தான் அதிமுகவோ ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ எல்லாரும் என்ன பண்றாங்க, கை சேர போறாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக மொத்தம் இங்க டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவா இருக்கிறாருங்க. இபிஎஸ் தலைமை இல்லை அப்படின்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லைன்னா நான் இங்க விஜய் கிட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஒருவேளை எனக்கு விஜயம் இல்ல அப்படின்னா என்டியும் வேணாம் விஜயம் வேணாம், நான் தனித்து நின்று என்ன பண்ற வாக்குகளை பிரிக்கிறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கும் அவர் என்ன பண்றாரு, போயிட்டாரு. இது ஒரு புறம் இருக்க, திமுகவை ஆதரவு நிலைமையிலேயே டிடிவி செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக மொத்தம் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய தேர்தலா இருக்க போகுது அப்படின்றதும் இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இரட்டை நிலைமையில இருக்கிறாரு, அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.